ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த நாள் முதல் நம்மை பாதுகாத்து இந்த மாலையில் இந்த வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழிய நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து நம் மத்தியில் வந்து தொடர்ச்சியாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட ஒவ்வொன்றாய் ஆவியானவர் கொடுக்கிற விளக்கங்களை நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்ப்பீர்களானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் பூரணமாய் முடிக்கப்பட்டிருக்கிறது 49ஆம் வசனம் வரை. மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் அவைகளெல்லாம் முடித்து இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்ட எல்லா பதிவுகளும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதுக்குரிய எல்லா காரியத்தையும் நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். அது ஒன்று. அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது தொடர்ச்சியாய் வசனத்தில் நீங்கள் உறுதியாக நிலைச்சு நிற்கணும், தேவனோடு நடக்கணும், அவரோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காரியங்களில் செயல்பட்டால் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதைகளில் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்க. ஒருவேளை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்க முடியும். இந்த நேரத்தில் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை 100க்கு அதிபதி, இதை ஏற்கனவே மத்தேயு பேசியிருக்கிறார். அதுக்கப்புறமா இப்போ லூக்கா அதை குறித்து பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார், அவர் கோணத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த 100க்கு அதிபதியின் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நம் மத்தியில் இவைகளை நம்ம ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நமக்கு விளக்க போகிறார்கள். லூக்கா 7:1 சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு எங்கே போனாலும் அதிகமாய் அவர் தன்னை வெளிப்படுத்தின விஷயம் என்ன? பரலோக செய்தியை ஜனங்களுக்கு சொல்றார். பரலோக ராஜ்யத்தின் காரியம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு, ஏன்னா ஜனங்கள் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. பிதா பரலோகம் என்ன, பரலோக ராஜ்யத்தின் காரியம் என்ன எங்களுக்கு தெரியலன்னு யாரும் சொல்லக்கூடாது. அன்றைக்கும் அதுதான், இன்றைக்கும் அதுதான். ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் கவனமாய் சொல்ல வேண்டியதை வெளியில் சொன்னார். இன்றைக்கும் நாம் கூட அதை தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் பல முறை சொன்னார், கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். காதுகள் கேட்க சொன்னார். ஆனால் அங்கே கூட எத்தனை பேர் கேட்டிருக்க போகிறாங்க? எல்லாருக்கும் ஆண்டுடைய வார்த்தையை சொன்னார். எல்லாரும் அதை கவனமாய் கேட்பது குறைவாக தான் இருந்திருக்கும். இதை சொல்லி முடித்த பின்பு அடுத்த ஊழியத்தின் பாதையில் வேறு ஒரு இடத்துக்கு போகிறார். எங்கே? கப்பர்நகூம். அது ஒரு ஏரியா, இடம். அங்கே போன பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு மனுஷன், அவனுடைய பதவி, அவனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் 100 பேருக்கு தலைவன். இந்த தேசத்து அதிபர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல 100 பேருக்கு பொறுப்பாளர். அப்போ இவன் ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு மனுஷன். என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டுட்டா, மரண எல்லை அப்போ மரண அவஸ்தைன்னா அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான். மரண அவஸ்தை. யார் அவன்? 100க்கு அதிபதிக்கு அவன் யாருன்னா பிரியமான வேலைக்காரன். ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் எழுதி வைக்கிறார். பிரியமான வேலைக்காரன். 100க்கு அதிபதி. இவனை சுற்றிலும் ஏராளமான வேலைக்காரவங்க இருக்காங்க, நிறைய வேலைக்காரவங்க இருக்காங்க. அதில் அந்த வேலைக்காரர்கள் வரிசையில் இவனும் ஒருத்தவன் அப்படின்னு சொல்லாமல் பிரியமானவன். ஆண்டவர் கூட சொன்னார், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தாங்க பழைய ஏற்பாட்டில், யோவான் கூட வந்தார், எல்லாரும் வந்தாங்க. ஆனால் பரலோகம் சான்று கொடுத்த, சாட்சி கொடுத்த ஒன்றே ஒன்று, கர்த்தராகிய இயேசு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கு. அதை போல இங்க சொல்ற. அப்ப அந்த இவனை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் இருந்தாலும் எஜமான் சொல்ற வார்த்தையை ஏற்று வாழ்வது சிறந்தது. ஒரு ஸ்தாபனமா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம். யோசேப்பு கூட நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் 12 பிள்ளைகள், அந்த நேரத்தில் 11 பிள்ளைகள் தான். அந்த 11 பேரில்
யோசேப்பு தன் யாக்கோபு என்ற தகப்பனுக்கு எப்படி இருந்தானா, அவனுக்கு பிரியமாய் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் வெகுமானங்கள் அவனுக்கு, நன்மைகள் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இவனுக்கு ஏன் குறிப்பிட்டபடி சொன்னார், பிரியமான வேலைக்காரன்னா அவன் ஒரு தன்னுடைய தகப்பன் போல அவர் சொற்படி கேட்டு நடந்திருக்க. இதுக்கு முன்னாடி பட்சமே அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவன், அதை போல இவன். அதனால தான் பிரியமான வேலைக்காரன் மரணத்துக்கு போராடுகிறான். என்ன நடக்குது? 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட சில ஆட்களை அனுப்புகிறார். அவங்க யாரு? யூதர்களின் மூப்பர்கள். பொதுவாக யூதர்களின் மூப்பர்கள் ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படி சொன்னால் உடனே கீழ்ப்படிய முடியாது. இப்போ இவன் எப்படி ஒரு வேலைக்காரன் இவனுக்கு பிரியமா இருந்தான்னு சொல்லியிருக்கோ, அதே போல இந்த 100க்கு அதிபதி என்று அழைக்கப்பட்ட இவன் தன்னோடு இருக்கிற ஒவ்வொருவரோடு நல்ல பரஸ்பர அன்பு ஐக்கியம் வச்சிருக்கிறான். அப்படி இருந்தால் தான் சொன்னால் கேட்பாங்க, இல்லைன்னா அவ்வளவு எளிய நிலையில் போக முடியாது. மத்தேயு சுவிசேஷத்தை 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, இந்த மனுஷன் அங்கே இந்த சம்பவத்தை விளக்கும் போது அவனே ஆண்டவர்கிட்ட வருகிறான். தேவனிடத்தில் தன்னுடைய வேலைக்காரன், தன்னுடைய வீட்டில் அந்த வியாதி மரண அவஸ்தை வரும்போது அவனே வந்து ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அவன் சொல்லுகிற கோரிக்கைகளை பார்க்க முடியும். ஆனால் லூக்கா எழுதும்போது சொல்லுகிறார், அவன் ஆட்களை அனுப்புகிறான். தன்னில் இருக்கிற கொஞ்சம் மூப்பர்கள் அனுபவம் உள்ளவர்கள், அடுத்த தகுதி வாய்ந்தவர்கள், அவர்களை அனுப்பி என்ன பண்ணுறார்? 4ஆம் வசனத்தில் 4:5 என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அனுப்பப்பட்ட மூப்பர்கள் தன் எஜமானை குறித்த நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குவாங்க, அந்த நேரத்துலையும் கூட இருக்கிற வரைக்கும் நல்ல பிரியமாக பேசுவாங்க. தலை மறைஞ்ச பிறகு எவ்வளவு தூரம் தன்னுடைய எஜமானா என்ன சொல்ல வருகிறேன், ஒரு பொறுப்பு, சீனியர் பாஸ்ட் கூட வைத்துக்கொள்வோமா, கீழே உடன் ஊழியர்கள் கூட வச்சுக்கலாமா, புரியறதுக்காக சொல்லுகிறேன். அப்போது அவருக்கு உதவி கொடுக்குறாருல்ல, எவ்வளவு நன்மை செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் தலை மறைஞ்ச பிறகு அவங்கள பற்றி எவ்வளோ கேவலமாக நடக்குது. அது நல்லது இல்லையே, நல்லது. ஆனால் இவங்க யூதர்களின் மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க, இவங்க அந்த பெற்ற நன்மைக்கு நன்றி கடனா இந்த தன்னை அனுப்பப்பட்ட இன்னொன்று அனுப்பிவிட்டால் இவங்க தங்களுக்கு பேரு வரும்படி விரும்புவாங்க. தங்களுக்கு பேரு வரணும், தன்னுடைய தலைவர் பேர் வேணாம், ஏன் பேர் முன்ன வரணும்னு விரும்புவாங்க. ஆனால் உண்மையுள்ளவர்கள் பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஆண்டவர்கிட்டே தெரியும், விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? 4ஆம் வசனத்தில், அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, மத்தேயு 8 அவன் கருத்தாய் வேண்டிக் கொண்டான் ஆண்டவர்கிட்ட. இப்போ இவர்களும் இயேசுவினிடத்தில் தன்னுடைய அந்த 100க்கு அதிபனுடைய வேலைக்கு சமநிலையில் அந்த இடையில இருக்கிறவங்க தான் வேலைக்காரவங்க, அவங்களுக்காக கருத்தாய் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டு என்ன அறிமுகப்படுத்துகிறாங்க, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான், என்னை அனுப்பி விட்டாரே, அவர் சாதாரணமானவர் இல்லை, நீங்கள் என்ன கொடுத்தாலும். இப்போ சில நேரத்தில் ஃபேவர் கடிதம் கேட்பாங்க, சிலருக்கு லெட்ரு கேட்பாங்க. அப்போ நாம் கூட என்ன கொடுக்குறோம், ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் கேட்பாங்க. அதை கொடுக்கும்போது நீங்கள் எந்தெந்த விதத்தில் அவங்களுக்கு ஃபேவர் பண்ண முடியுமோ, என் கூட இருந்தவங்க தான், இத்தனை வருஷம் என் கூட இருந்தாங்க, நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் அதை அப்படி பண்ணுவாங்க. அதை போல் அதை போல தான் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அந்த 100க்கு அதிபதிக்கு நீங்கள் தயவு செய்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், தகுதியாக இருக்கிறார், தகுதி. ஏன்னா நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோன்னு சொன்னால் அவ்வளவு சாதாரணமானதில்லை. ஏன்னா நாங்கள் கூட இருந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல மனுஷன், நாங்கள் எவ்வளோ பேர் பழகி இருக்கோம், ஒரு நல்ல மனுஷன், நீங்கள் தயவு செய்யறதுக்கு அவன் பாத்திரவான். இன்னும் அவனுடைய கிரியைகளை காண்பிக்கிறார். கிரியைகள்
இதுக்கு மேல படித்தோமே, ஆமா. நல்ல மரம் கெட்ட மரம் கிரியை தான் முக்கியம். அந்த கிரியைகள் இவன் மூலமா வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். ஆண்டவர் விட்டு அப்ப இவன் யாருன்னா, இப்ப ஆண்டவர் விட்டு அனுப்பப்பட்டவங்க யாருன்னா பிரஜாதிகள் இல்லை, யூதன். இப்ப ஆண்டவர் விட்ட 100க்கு அதிபதியும் இருந்தாலும் அவன் அந்த அறிமுகப்படுத்தினவங்க சொல்ற நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். கடவுள் காரியத்துக்காக செஞ்சிருக்காங்க பாருங்க. ஜெபாலயத்தையும் கட்டினான். உடனே அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஆண்டவர் விளக்கம் கேட்கல. கூட போன பிறகு இன்னும் கொஞ்சம் இடையில ஒன்று சொல்லி அனுப்ப சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, ஆனா அவர் வீட்டுக்கு வர வேணாம். என்னக்கா எதனால சொல்றாருன்னு சொன்னால், உணர்வு விசுவாசம். என்ன உணர்வு விசுவாசம்? ஒண்ணு, அவர் வந்தால் கண்டிப்பா அற்புதம் நடக்கும். யாருக்கு? 100க்கு அதிபதி. விசுவாசம். என்ன உணர்வுன்னா, நான் இவ்வளவு நன்மை செய்தாலும் எனக்குள்ளே குறைபாடு இருக்கு. ஏன் வீட்டுக்கு வருவதற்கு அவர் தகுதி அல்ல. நான் தகுதி இல்லை. அவர் என் வீட்டுக்கு வர்றாரு, ஆனா நான் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அவர் பரிசுத்தக்காரனை போல அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. உணர்வு. ஆனா அதே நேரத்தில் இவன் தகுதி இல்லை என்பதினால் அவருக்கு செய்யக்கூடிய அற்புதத்தை செய்யாம இருக்க போவது இல்லை, விசுவாசம். அடுத்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா 9-10 வசனங்கள். இப்படி வருவதினால் ஆண்டவர் சொல்றாரு, பாராட்டும் விடுதலையும். என்ன பாராட்டு? ஆண்டவர் என்ன நல்லா பேசுறாரு அப்படின்னா, எவ்வளோ பேரை பார்த்தோம், இவன் கிரேட், இவன் இவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கானே, தன்னையும் உணர்கிறான், ஏன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானே என்று அவனை குறித்து விளக்கம் கொடுத்து உள்ளே போனான். எந்த நோக்கத்துக்காக இந்த பொறுப்புள்ள மனுஷன் அனுப்பிவிட்டானோ அதை ஏமாற்றாதபடிக்கு ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செய்தார். என்ன விஷயம்? ஆண்டவரை எந்த ஒரு காரியத்திற்கும் எங்கெங்கெல்லாம் அலைந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், உயர்ந்த கஷ்டமோ பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் ஆண்டவரால் நிறைவேற்ற முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லவே இல்லை. அவர் மீது யாரா கூட இருக்கட்டும், நீ பைபிளை நம்பினாள், நீ கிறிஸ்தவர் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, இயேசுங்கிற தெய்வத்தை நீ தெய்வம். ஏன்னா 1 யோவான் 5:1 சொல்லுகிறது, அவரை முழுமையா எப்படிப்பட்ட நபர் விசுவாசித்தாலும், அட நீ பாவியா கூட உன் பாவம் மன்னிக்கப்படும், உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இயேசுவே தேவன். அவர் மீது விசுவாசம் வைத்தால் எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆண்டவரால் நிறைவேற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மேல விசுவாசம் வைக்கணும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே 100க்கு அதிபதியின் காரியத்தை தான் லூக்கா பதிவு பண்ணுகிறார். ஆனால் இங்கத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, பாஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவரே கடந்து போகிறார். 100க்கு அதிபதியே இயேசுவை தேடி கடந்து போகிறார். ஆனால் இங்க தன்னோடு கூட இருக்கிற ஆட்களை அனுப்பி வைத்தான் என்பதை லூக்கா பதிவு பண்ணுகிறார். ஆனால் அந்த இடத்துல போய் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்று தான். அவன் தன்னை குறைவாய் தேவனுக்கு முன்பதாய் வெளிப்படுத்தினான். நான் தகுதி அற்றவன் என்பதை தேவனுக்கு சொன்னான். அதே நேரத்தில் விசுவாசித்த நிமித்தமாய் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவன் வீட்டுக்கு போகும் முன்னே அவனுடைய பிள்ளை சுகமாக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த இடத்துல இவர்கள் வீட்டுக்கு போடுறதுக்கு முன்னே அவங்க அந்த பிள்ளை சுகமாக்கப்பட்டிருந்தான் என்பதையும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் திரும்பி பார்த்து சீஷர்களோடு கூட பேசுகிறார். அந்த மத்திய எழுதினத்தில் பார்க்கும்போது சீஷர்களோட பேசுகிறார். இங்கே பார்க்கும்போது அவரை பின்பற்றினவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஆனால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே முதலாவது முறை வந்தவர், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து சொன்னதும், அதே நேரத்தில் அவன் சுகமாக்கப்பட்டதும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருந்தால், நீ யாரா இருந்தாலும் நீ தேவனை விசுவாசித்தாயானால் கர்த்தர் உன் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த நாள் முதல் கொண்டு அவன் குறை உள்ளவன்,
அவனுடைய இருதயத்தின் நிறைவை அவன் பார்த்திருப்பான். ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றக்கூடியவனா இருந்திருப்பான். எனவே தேவனோட நடங்கள், தேவனோட வாழுங்கள், கர்த்தர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். இதை தொடர்ச்சியா வர பகுதியை நீங்கள் பார்க்கும் போது, நாயன் என்ற ஊர்ல அந்த விதவியுடைய மகனை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம் மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நம் மத்தியில பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்ததான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய போதனைகளையும் அவர் வாய்மொழியாக சொன்ன அநேக ஓமைகளையும் வருகை குறித்து பல காரியங்களை அவரே நமக்கு முன்னிருந்து எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். அவர் எத்தனை அற்புதங்கள் செய்திருந்தாலும் விசேஷமாக அவர் மரித்து போனவர்களை இயேசு தன் வாழ்ந்த காலத்திலே 3 நபர்களைத்தான் அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஒன்று, மரித்து அடக்கம் செய்யப்பட்ட 4 நாள் ஆனது லாசர்வை கர்த்தர் உயிரோடு எழுப்பி தன்னுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக, ஒரு மனுஷன் மரித்து போகிறான், ஒருடைய மகள் மரித்து போகிறாள், அவளை கர்த்தராகி இயேசு உயிர்த்தெழ செய்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்லி அவளை உயிர்த்தெழ செய்தார். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஒரு வாலிபனை அடக்கம் செய்யப்பட பாடையில் கொண்டு போகிறார்கள். பாருங்க, இந்த 3 மரித்து போன நபர்களுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது வித்தியாசமாய் இருக்கும். ஒன்று, வீட்டுக்குள்ளே மரித்திருக்கிற மகளை கர்த்தர் என்ன செய்தாரு? உயிர்த்தெழ செய்தார். 2வதாக, அடக்கம் செய்யப்படும்படியாய் பாதி வழியிலே அந்த சரீரத்தை சுமந்து கொண்டு போகிறார்கள் பாடையிலே, அதையும் கர்த்தர் உயிர்த்தெழ செய்ய வல்லவராய் இருக்கிறார். 3வதாக அவர் செய்த அற்புதம், அடக்கம் செய்யப்பட்டு 4 நாள் ஆனது, நாற்றம் வர தன்மையில் இருக்கிற சரீரத்தை கூட உயிர்த்தெழ செய்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். இதில் விசேஷமாக என்னன்னு சொன்னா, ஒரு சரீரம் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு 4 நாள் ஆனால் அந்த சரீரத்திலிருந்து நாற்றம் வர தொடங்குமா. அதே நேரத்தில் யூதர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. இவர்களுடைய முன்னோடிகள் எகிப்து தேசத்தில் வாழ்ந்தபடினாலே, எகிப்திலே ஒரு ராஜாவோ அல்லது ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் மரித்து விட்டால் அவர்கள் செய்த காரியங்கள் மரித்து போன நபரை தங்களுடைய மந்திர சக்தியினாலே அவர்கள் உயிர்த்தெழ செய்வார்கள் என்றதான ஒரு பூர்வீக சரித்திரத்தை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதுவும் எப்படி என்று, ஒரு மனுஷன் மரித்து 3 நாள் ஆன பிறகு உலகத்தில் எந்த சக்தியாலும் உயிர்த்தெழ செய்ய முடியாது. 3 நாளுக்குள்ளாகத்தான் மந்திர சக்தியினால உயிர்த்தெழ செய்ய முடியும் என்று யூதர்களுக்கும் அவர்கள் எகிப்தில் இருக்கிற முன்னோடிகள் சொன்ன காரியத்தை, ஏன்னா யூதர்கள் மந்திரத்தை நம்ப மாட்டாங்க, அவங்களோட முன்னோடிகள் எகிப்தில் இருந்தபடினாலே முன்னோர்கள் அதை அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அதை நம்பி இருக்கிறாங்க. ஆனா அதே வேளையிலே இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். மரித்து அடக்க செய்யப்பட்டு 4 நாள் ஆகிவிட்டால் உலகத்தில் எந்த சக்தினாலும் உயிர்த்தெழ செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ மரித்த லாசருவை 1ஆம் நாள் உயிர்த்தெழ செய்திருந்தால் அதனுடைய மகிமை யாருக்கு போயிருக்குன்னு சொன்னா பிசாசுக்கு போயிருக்கும். 2ஆவது நாள் உயிர்த்தெழ செய்திருந்தா மகிமை யாருக்கு போயிருக்கும்? பிசாசுக்கு. 3ஆம் நாள் வைத்திருந்தாலும் பிசாசுக்கு. 4ஆவது நாள் அவர் மரித்த லாசருவை உயிர்த்தெழ செய்தது நிமித்தமாக அந்த துதி கன மகிமை தேவனுக்குரியதா இருந்தது. அதுதான் எல்லாருடைய நம்பிக்கையும் அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற பட்சத்துல இயேசு குணமா. இப்போ 4 ஆகுது. அதனால தான் இயேசு மரித்த லாசருவை 4ஆவது நாள் உயிர்த்தெழ செய்ய காரணமே அதனுடைய மகிமை தேவனை போய் சார வேண்டும். ஏன்னா 4 நாள் கடந்து விட்டால், 3 நாள் கடந்து விட்டால் உயிர்த்தெழ செய்ய முடியாது என்ற நம்பிக்கையில் இருக்கிற மக்களுக்கு 4 நாள் ஆனா கூட பரவாயில்ல, அதை உயிர்த்தெழ செய்கிறவர் தேவன் உண்டு என்று கூடியிருக்கிற ஜனம் எல்லாம் விசுவாசித்தாங்க.
அதே நேரத்தில் ஏன் அந்த அற்புதம் செஞ்சாருன்னா, இயேசு அதற்கு முன்னே நான் தேவனுடைய குமாரன் அப்படி அவர் சொன்னது நிமித்தமாக அங்கிருக்கிற யூதர்கள் எல்லாம் அவர் மீது கல்லெறிய தொடங்கிறாங்க. கல்லெறியும்படியா எத்தனை பண்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர் இந்த 4வது நாள் லாசருவை உயிர்த்தெழுந்த செய்த பிறகு என்ன சொல்றாங்க தெரியுமா? இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதில் நாம் என்ன கத்துக்கிறோம்? நாம் ஒரு அற்புதத்தை நம் வாயிலாக கர்த்தர் செய்கிறார் என்றால் அதனுடைய துதி கன மகிமை தேவனுக்குரியதாக இருக்க வேண்டுமே தவிர எந்த ஊழியக்காரன் அதனுடைய மகிமையும் கனத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது துதி கன மகிமை கர்த்தருக்குரியது, எந்த மனுஷனுக்குரியது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் ஆண்டவர் இந்த 11ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனத்தை வரைக்கும் நிதானமாக வாசித்து பார்த்தால் அவர் என்ன செய்றாரு? மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்களும் அநேகர் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே நாயின் என்னும் ஊருக்கு போகிறார். அவருடைய சீஷர் அநேகர் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவருடைய சீஷர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்போ மூத்த ஊழியர்கள் தங்களோடு இணைந்திருக்கிற சீஷர்களை, உடன் ஊழியர்களை, சில நேரத்தில் நாம் சில வேளையிலே எங்கு போனால் ஊழியத்தின் பாதையிலே 4 பேர் அழைத்து சென்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருடைய தலைமையேற்று நடத்துகிற தேவதாசருடைய கடமைகளாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சீஷனா இருக்கிறவன் அவரை குறித்து ஆண்டவர் ஒரு கருத்து சொல்றாரு. இதே 6ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தை வாசிங்க ஐயா. 6:40 லூக்காவின் புத்தகம் 6:40. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. நல்லா இன்னும் அழகா சொல்றா. சீஷன் தான் குருக்கு மேற்பட்டவன் அல்ல. எந்த காலகட்டத்திலும் சீஷனா இருக்கிறவன் அவங்களுடைய வாழ்க்கையில யார் குருவா இருந்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு மேற்பட்டவனாக இருக்கவே முடியாது. மேற்பட்டவன் அல்ல. முயற்சி எடுப்பதும் தவறு. நான் குருக்கு மிஞ்சின சீஷனா இருக்கவே முடியாது. சீஷன் தன் குருக்கு மேற்பட்டவன் அல்ல. எந்த காலகட்டத்தில் நீ எவ்வளவு தான் பணம் வச்சு நீ எவ்வளவு தான் வசதியாக நீ சீஷனா இருந்து உயர்த்தப்பட்டாலும் உன்னை வளர்த்து ஆளாக்கின, உன்னை உருவாக்கின குருக்கு மேற்பட்டவனாக ஒரு நாள் நீ வரவே முடியாது. சீஷன் குருக்கு மேற்பட்டவன் அல்ல. ஆனால் ஒரு ஆசர் தர்றாரு, வாசிங்க அதுல. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தேறினவன் எவனும் தன் குருவை போலத்தான் இருப்பானை தவிர குருக்கு மேற்பட்டவனா இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த நாளில கொஞ்சம் வசதி வந்துட்டா குருவை மிஞ்சி நான் பெரிய ஆள் ஆயினும் நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன சத்தியம். சீஷன் குருக்கு மேற்பட்டவன் அல்ல. அந்த ஆசிரியர் ஆண்டவர் இல்ல, குருனா குரு, அவர் ஏழாய் கூட இருக்கட்டும், உன்னை உருவாக்கினவர் குருதான். அதே நேரத்தில் தேறினவன், நீ சீஷனா இருந்து தேறிட்டின்னு சொன்னா குருவை போல இருப்ப, குருவை போல இருப்ப வழிய குருக்கு மேற்பட்டவன் அல்ல. அப்ப குரு என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அந்த சீஷன் அடுத்த ஸ்தானத்தில் வருகிற அந்த உடன் ஊழியர்களை கூடவே வைத்து வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு சீஷனுடைய ஒவ்வொரு குருவுடைய கடமை. அது இந்த இடத்துல பார்க்கிறோம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேக திரளான ஜனங்களும், சீஷர்களும் அநேக திரளான ஜனங்கள் அவரோடு கூட போனார்கள். என்ன நடக்குது? அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். இப்ப அந்த ஊருக்கு போறாரு. ஒரு வாலிபன் மரித்து பாடையிலே கொண்டு வருகிறார்கள். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தாய்க்கு ஒரே மகன். அந்த தாய்க்கு யாரு? எப்படிப்பட்டவன்? ஒரே மகன் தான், ஒரே மகனா இருக்கிறான். அடுத்தது அந்த தாயை குறித்து சொல்லும் பொழுது அவளோ கைம்பெண்ணுமாய் இருக்கிறாள். அப்படின்னா விதவையா? அப்படி என்றால் இளம் வயதிலே விதவையாக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார். அவனுடைய மகன், ஒரே மகன் மரித்து கிடக்கிறான். வசனம் சொல்லுது, அவளோ
கையும் பொண்ணுமாய் இருந்தால் ஊரில் வெகு ஜனங்கள் அவர்களோடு கூட வந்தார்கள். அவளோடு கூட வந்தார்கள். அப்ப இதுல இருந்து பார்க்கிறோம், ஒரு மனுஷன் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட கொண்டு போகும் பொழுது அவர் எப்படிப்பட்ட அந்த அடக்காரன் தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல இருக்கிற சாட்சிகள், அங்க வருகிற திரளான மக்கள். அப்படி என்றால் இந்த விதவை தாயும் அவனுடைய மகனும் அந்த ஊரிலே சாட்சியாக வாழ்ந்திருக்க கூடும். ஏன்னா திரளான ஜனங்கள் ஒரு சாவுக்கு வராங்கன்னு சொன்னா அது சும்மா வர முடியாது. அவனுடைய வாழ்க்கை ஜீவியத்தின் நிமித்தமாக அந்த மரணத்தில் தான் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய முடிவு எப்ப தெரியும்னா அவனுடைய மரணத்தில் தான் தெரியும் என்று சொல்லுவாங்க. அப்படி என்றால் இந்த தாயும் இந்த மகனும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்க கூடும். அதனால தான் அவன் மரித்து அடக்கம் செய்யப்படும் பொழுது, கொண்டு போகும் பொழுது திரளான ஜனங்கள், ஊர் ஜனங்கள் அவருக்கு பின்னாக வருகிறார்கள். கர்த்தர் அவளை பார்த்து, இப்ப யார பார்க்கிறாரு? தாயை பார்க்கிறாரு. அப்போ ஒருவேளை அந்த தாய் தன் மகனுக்காக அந்த பாடையின் அருகாமையிலே பதறிக்கொண்டு வந்திருக்கும். இனி எனக்கு யாரு இருக்கிறாங்க? இருந்தது ஒரே மகன், மரித்து போனான். அவளை ஆண்டவர் பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், நம் உள்ளத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய நிலைமை பார்க்கிற தேவன். அடுத்தது இந்த மகள், இந்த தாய்க்கு யாருமே கிடையாது. அதுவும் இளம் வயதிலே விதவையாக்கப்பட்ட பெண், இவளுக்கு துணை என்று வேறு யாருமே இல்லை. நிலைமை பார்த்து ஆண்டவர் இவளுடைய நிலைமை மிகவும் வருந்தக்கூடியதாக இருக்கு என்று சொல்லி அவர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பார்க்கிறவர் மாத்திரம் அல்ல, நம் மீது மனதுருகிற தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்று அவர் மனதுருங்கி, அவள் மேல் மனதுருகி அவர் என்ன செய்தார் பாருங்க, அழாதே என்று சொல்லி. அப்போ அழாதே என்று சொன்னா நம்மை தேற்றுகிறார். அவர் அவளை பார்க்கிறார், அவள் மேல் மனதுருகிறார். ஒரு வார்த்தை சொல்றாது, நீ அழாதே என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். எனக்கு யார் இருக்கிறாங்க இந்த உலகத்துல? எனக்கு யார் உதவி செய்ய இல்லை. என் நெருக்கத்துல, என் கஷ்டத்துல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிற, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணை, அவரே உனக்கு கேடகமாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆறுதலின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன். எல்லோரால் கைவிடப்பட்டு நசுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த மனுஷனை எதிர்த்து நிற்க என்னால் பலனில் என்று கதறி கொண்டு இருக்கலாம். யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை மறந்து போனாலும் கைவிடாத தேவன், மறக்காத தேவன், அழிக்காத தேவன் நமக்கு உண்டு. வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இரங்கம் என்று கூப்பிட்டவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? நின்று கவனித்து, அவன் கூப்பிடுவதை கவனித்து அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று விசாரித்து அற்புதத்தை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். யோசித்து பாருங்க, நாம் ஆராதிக்கிறது காற்றையும் புயலை நிறுத்தினார், சூரியனை நிற்க செய்தார், மழையை பொழிய செய்கிறார், மழையை நிற்க செய்கிறார். ஆனால் தேவனே நிற்க செய்வது எது தெரியுமா? ஒரு ஜெபம்தான். தாவீதின் குமாரனே என்று அவன் உரத்த சத்தமாய், மிகுந்த சத்தமாய் கூப்பிடுகிறான். போய்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறவரை நிற்க செய்வது நம்முடைய ஜெபம். அவர் எல்லாத்தையும் நிற்க காற்றையும் புயல் நிற்க செய்கிறார், சூரியன் ஓடுகிற சூரியனை நிற்க செய்கிறார், மழையை நிற்க செய்கிறார், எல்லாவற்றையும் நிற்க செய்கிற தேவன் ஜெபம் அவரே நிற்க செய்கிறார். ஏன்னா தாவீதின் குமாரனே எனக்கு மனமிரங்கம் என்று கூப்பிட்டவனுக்கு அவன் நின்று அவனை அழைக்கிறார். அப்படி என்றால் ஜெபத்தினுடைய மேன்மை யோசித்து பாருங்க. நீ கூப்பிடுகிற குரலுக்கு அவன் நின்று கவனித்து உன்னை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்யட்டும் விசாரிக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிறது. இந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு, நீ அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ அழாதே என்று சொன்னவர் சொல்லிட்டு போகல, அவளுக்கு ஒரு அற்புதம் தேவை. அவள் தேற்றமடியாக அவர் அழக்கூடாது என்று சொன்னால் அந்த நேரத்துக்கு அல்ல, இனி அழவே கூடாது. அந்த அளவுக்கு அவர் அந்த மகன் மரித்து பாடையில் கொண்டு போகிற மகனையே கர்த்தர், வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி பாடையை தொட்டு உயிர்த்தெழ செய்து அவன் என்ன செய்தார்? அடுத்தது, மரித்தவன் எழுந்து
உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்திலே ஒப்புவித்தார். என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. இந்த நேரத்துல கூட எத்தனையோ வாலிப பிள்ளைகள் பாவம் என இச்சையிலே மரித்து கிடக்கிறார்கள், போதைப் பொருளே மரித்து கிடக்கிறார்கள், உலக சிற்றின்பத்திலே மரித்து கிடக்கிறார்கள். எத்தனை தாய் தகப்பன் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் பிள்ளையினுடைய நிலைமை எதிர்காலம் என்ன ஆகும் என்று சொல்லி. ஆனால் இயேசுவை நம்பி அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் பாவத்திலும் இச்சையிலும் உலக சிற்றின்பத்திலும் உலகமான கொடூரமான பாவத்தில் மரித்திருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவ்விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன் பிள்ளைகளுடைய காரியத்துக்காக இயேசுவே, என் பிள்ளை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான், அவனை உயிர்ப்பிக்க வேண்டும் ஐயா, அவன் பொல்லாத வழியில் இருந்து அவனை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று எத்தனை தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்கிறார்களோ, நம்முடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவன். அந்த மரித்து கிடக்கிற பாவன இச்சையிலே உலக சிற்றில் குடியிலே போதை பொருளுக்கும் மரித்து கிடக்கிறவர்களை, கர்த்தர் செல்போனுக்கு மடித்து கிடக்கிறவர்களை அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாடையில் கொண்டு போன அந்த வாலிபனை உயிர்த்தெழ செய்து தாயிடத்தை ஒப்புவிக்கிறார். பாருங்க, மரித்து உட்கார்ந்த அவனை அவன் தாயிடத்திலே ஒப்புவித்தார். அப்ப என்ன மாதிரி அற்புதம் பாருங்க. அது இனி அந்த மகனை யாரிடத்து ஒப்பு கொடுத்தார்? தாயிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். பயப்படாதே, இந்த வார்த்தைகளை கேட்கிற தாயே தகப்பனே பயப்படாது, கர்த்தர் உன் பிள்ளை உயிர்ப்பித்து உன்னிடத்திலே ஒப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, இந்த அற்புதத்தினால யாரை மகிமைப்படுத்துறாங்க? தேவனை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு அற்புதம் செஞ்சுட்டு அந்த ஸ்டேஜ் சொல்றது கூப்பிடுறப்போ, இந்த ஐயா ஜெபித்தாரு, அவர் மூலமா இந்த அற்புதம் சொன்னாதான் மேல, வேற எங்கேயோ அற்புதம் அது நீங்க சொல்லாத போன்னு சொல்றாங்க. உகந்தது அல்ல. கர்த்தர் யார் அற்புதம் தேவனுடைய நாமத்தை அற்புதம் செஞ்சு அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு சாட்சி சொல்வதை சில பேர் சாட்சி சொல்வாங்க. அந்த பாஸ்டர் மேன்மையா சொல்லி அவருக்கு அப்படியே புல்லரிக்கை செய்வாங்க. அது உகந்த சாட்சி அல்ல. எந்த ஒரு அற்புதத்துக்கும் பின்னணி தேவனுடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்தும். அதாவது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே வந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்ப நீ சொல்ற சாட்சி யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ஏதுவா இருக்கிறது? மனுஷனையோ அது எந்த பிரியமும் அல்ல. உனக்கு எந்த ஆசீர்வாதம் வராது. எப்பொழுது நாம் குடித்தாலும் புசித்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கென்றே செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, இந்த செய்தி யூதயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்யறாருன்னா அவருடைய நாம மகிமைப்படுது. அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இயேசு ஜீவனுள்ள தேவன், அவர் மகிமையின் தேவன், அவர் நம் மீட்க வந்தார் என்று சொல்லி நாம மகிமைப்படனா இந்த கடைசி நாட்களிலே அற்புத அடையாளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அந்த அற்புத அடையாளத்தை மகிமைப்படுத்தினா அதிக மணி நேரங்கள் ஜெபத்திலே தரித்திருந்து அவருடைய ஆவின் வரங்களை கொண்டு ஆவின் வல்லமை கொண்டு மகிமையான ஊழியங்களை செய்யும் பொழுது நிச்சயம் தேவ நாம மகிமைப்படும். அவருடைய கீர்த்தி அநேக இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நம்ம விளக்கத்தை கேட்டோம். இந்த வார்த்தையின் விளக்கத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு வாலிபன், அவங்க அம்மா ஒரு விதவை, இளம் விதவி, மரித்தான். நேரம் முடிந்த பிறகு பாடையில் வைத்து அடக்கத்துக்காக அவனை சுமந்து கொண்டு போகிறார்கள். இயேசு அந்த பட்டணத்துக்குள்ள போவதற்கு கடந்து போகிறார். தாயை பார்த்தார், சூழ்நிலையை தெரிந்து கொண்டார். ஏன்னா அவருக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் அல்ல. அவர் நம்மை காண்கிற தேவன், இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். அந்த தாய்க்கு அவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஆதாரம் உலகத்தில், அதுவும் கடந்து போனது என்றதை தேவன் பார்த்த உடனே மனதுருகினார். பாடையின் மேல் கை வைத்தார். அங்கே உள்ளவர்கள் நின்று போனார்கள். உடனே அவனை பார்த்து எழுந்திரு என்று சொன்ன வாலிபனே எழுந்திரு என்றார். அவன் எழுந்தான். தாய்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்த பிறகு ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை சந்தித்தார், ஒரு தீர்க்கதரிசி நமக்குள் வந்திருக்கிறார் என்பதை களி கூர்ந்தார்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்பதை குறித்து யூதா முழுவதும் இது பரவினது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்தில் நடந்த சம்பவங்கள், ஒரு அற்புதம் நடந்ததை நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கிறோம். எனவே இன்றைக்கும் ஒரு அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், அந்த தாய் இயேசுகிட்ட கேட்கல, என் மகனை உயிரோடு எழுப்புங்கன்னு கேட்கல. அந்த இடத்துல இருக்கவங்க யாருமே அப்ரோச் பண்ணல. அந்த இருக்கிற சீஷர்களும் அவன் மரிச்சிருக்கிறான், இவனையும் உயிரோடு எழுப்பிடுங்கன்னு சொல்லலை.
அவரே மனதுருகி அற்புதம் செய்தார். அதே போலதான் இன்றைக்கு நீங்களும் பலவிதமான நெருக்கத்தில் சிக்கிக் கொண்டிருப்பீர்களானால் அவர் மனதுருகிறவர். உன்னை கண்டால் அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசுவால கூடாத காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். இதுக்கு முன்ன பார்த்த அந்த 100க்கு அதிபதியினுடைய பிள்ளையை கூட அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அதுக்கு பிறகு இந்த இடத்துல இன்னொரு வாலிபனை உயிரோடு கூட எழுப்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மென்மையான காரியங்கள் செய்வார். மீதியான காரியங்கள் அடுத்தது லூக்கா யோவான் ஸ்தானனை குறித்து எழுதுகிறார். ஒரு பெரும் பகுதியாக இருக்கிறது. அடுத்த பகுதியில் நாம் அவைகளை தியானிக்க போகிறோம். எனவே இதுவரை பார்த்த நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எல்லா பகுதியும் நீங்கள் பாருங்கள், வசனத்தில் தேருங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் அவைகளை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.